எப்பொழுதும் ஏதாச்சும் சாப்பிடணும் டெம்ப்டிங்கா இருந்தா கண்டிப்பா நான் செஞ்சுருவேன். அது எப்படின்னா, அது அப்பயிலேருந்து ஒரு பழக்கங்க. ஏதாச்சும் ஒண்ணு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா, கண்டிப்பா வந்து அத செஞ்சே ஆகணும். அதுங்க மாரி யார் யாருக்கெல்லாம் இந்த மாரி ஒரு பழக்கம், நோய் இருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அன்னைக்கு வந்து ரொம்ப டெம்ப்டிங் ஆச்சு. ஏன்னா கிளைமேட் வேற ஒரு மாரி இருந்துச்சு. 2 டேஸ் 3 டேஸ் 2 டேஸாவே வந்து கிளைமேட் வந்து ஒரு மாரி மழை வர மாரி அது மாரியே இருந்துச்சு. பஜ்ஜி சாப்பிடணும், அதுவும் மிளகா பஜ்ஜி சாப்பிடணும் ரொம்ப ஆசையாவே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்பாவ போயிட்டு மிளகா பஜ்ஜி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஷாப்ல போயிட்டு நான் கேட்டு வர சொன்னேன். அந்த ஷாப்ல சுத்தமாவே இல்ல. சரின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் போல இன்னொரு வெளியில போயிருந்தாங்க. அப்ப மிளகா பஜ்ஜி கிடைக்குதான்னு கேட்டுட்டு வர சொல்லிட்டு, ஆஃப்டர்நூன் வாங்கிட்டு வந்த உடனே நான் வந்து மிளகா பஜ்ஜி மாவுலாம் ரெடி பண்ணி அன்னைக்கு ஆஃப்டர்நூனே வந்து நான் ரெடி பண்ணி சாப்பிட்டேன். செம்ம எம்மியா இருந்துச்சு. மிளகா பஜ்ஜி செய்ற மாரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா, நடுவுல நல்லா கீறி விட்டுட்டு நடுவுல இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு சாப்பிட்டீங்கன்னா, காரமே தெரியாது. அது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.